ஸ்ரீ குறிப்பியோ நமக. வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் பெருமை மிகு படைப்பு என்ற அடிப்படையில் வருகின்ற விஜயதசமி அன்று புதிய ஜோதிட பயிற்சி வகுப்பு என்பது துவங்க இருக்கிறது. இந்த ஜோதிட பயிற்சி என்பது அடியேன் மூலமாக அடியேனே நேரடியாக நடத்தக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பு. இந்த பயிற்சி வகுப்பினுடைய நோக்கம் யாது என பார்க்கும் பொழுது, ஜோதிட பலன் காணும் காரணிகள் என்ற அடிப்படையில ஜோதிட பலன் சொல்ல தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட அன்பர்கள், ஜோதிட ஆர்வலர்களின் ஏக்கத்தை போக்கும் விதமாக எளிய வகையில ஜோதிட பலன் சொல்வதற்காக இந்த வகுப்பானது துவங்கப்பட இருக்கிறது. அதாவது ஜோதிட பலன் கூறும் உயர்நிலை வகுப்பு என்ற அடிப்படையில நாங்கள் இந்த வகுப்பானது துவங்கி நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற சொல்லணும். இது முற்றிலும் ஆன்லைன் மயமாக்கப்பட்டு இப்ப எப்படி உங்ககிட்ட ஆன்லைன் மூலமாக இந்த பதிவை கொடுத்திருக்கோமோ இதே அடிப்படையில அடியன் லைவாக இருந்து பாடங்களை நடத்துவதாக திட்டமிடுதல் செய்யப்பட்டு வருகின்ற விஜயதசமி அன்று துவங்க இருக்கின்றோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். இந்த பாடத்திட்டத்துல என்ன விதமான பாடங்கள் நடைபெற இருக்கு அப்படிங்கறத இப்ப நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன், கவனிங்க. இப்ப நம்ம இந்த பலன் கூறும் வகுப்புல என்ன விதமான ஒரு பாடத்திட்டங்களை பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிற விளக்கங்களை கொஞ்சம் இப்ப நம்ம பார்ப்போம். பொதுவா இந்த பலன் கூறும் வகுப்பு என்பது அடிப்படை நிலை பூர்த்தியாகி இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட அன்பர்களும் கலந்துக்கலாம். அடிப்படை நிலை பயிற்சியானது அவங்களுக்கு முற்றிலும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். இது நேரடியாக உயர்நிலை பயிற்சி என்ற அடிப்படையில் எடுத்துக்கலாம். மேற்கொண்டு பலன் கூற எளிய வழிகளை சொல்லக்கூடிய வகுப்பாகவும் இது எடுத்துக்கலாம். இப்ப இந்த வகுப்புல நம்ம முதல்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, முதல்ல உயர்நிலை பயிற்சி அறிமுகம் அப்படிங்கிற நிலையில ஆரம்பிச்சுட்டு முதல்ல ஒரு கிரக காரகத்துவங்களை எப்படி கையாளணும் அப்படிங்கறத விளக்கங்கள் சொல்லுவோம். அதாவது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சூரியன் முதல் கேது வரை இருக்கக்கூடிய நவக்கோள்கள் அனைத்திற்கும் ஒரு கிரக காரகத்துவங்களை எப்படி நாம கையாளணும் அப்படிங்கிற ஒரு விளக்கங்களை நாம் முதல்ல கொடுப்போம். இந்த கிரக காரகத்துவங்கள் என்பது அடிப்படையில் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா கூட அதை 12 பாவகத்தோட எப்படி தொடர்பு படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த பாடத்தோட ஹைலைட் அப்படின்னு சொல்லணும். அப்ப கிரக காரகத்துவங்களை கையாளக்கூடிய சூட்சமங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதை முதல்ல சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கிரகங்களுடைய கீழ பலத்தை எப்படி நாம ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வது. கீழம்னா தன்மைகள், ஸ்தான பலம் சொல்றோம் இல்லையா. அப்போ ஆட்சி பெற்ற கோள் எப்படி செயல்படும், உச்சம் பெற்ற கோள் எப்படி செயல்படும், நீசம் பெற்ற கோள் எப்படி செயல்படும், பரிவர்த்தனை பெற்ற கோள் எப்படி செயல்படும், இந்த மாதிரியான ஒரு கோளினுடைய தன்மைகளை எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கறத பத்தி விளக்கங்கள். இதுல முதல்ல கிரகங்களுடைய கீழ பலம் சொல்லக்கூடிய 7 வகையான தன்மை, உச்சம், மூலத்திரிகோணம், ஆட்சி, நட்பு, பகை, நீசம், சமம்ங்கிற மாதிரி 7 வகையான தன்மைகளை கொண்டு அந்த கிரகம் எப்படி செயல்படுங்கிற விளக்கங்களை சொல்றது. அதனை தொடர்ந்து அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கிரகங்களுடைய மற்றும் ஒரு பரிணாம தன்மை அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா, வக்ரம், அஸ்தமனம், பரிவர்த்தனை, வர்க்கோத்தமம் இதெல்லாம் இருக்கும். இப்ப இப்படி இருக்கக்கூடிய கோள்கள் எப்படி செயல்படும், இந்த கோள்கள் வந்து சூரியன் தான் எப்படி பண்ணுவாரு, கேதுவா இருந்தா எப்படி பண்ணுவாங்க, லக்ன சுபரா இருந்தா எப்படி பண்ணுவாங்க, லக்ன பாவியா இருந்தா எப்படி பண்ணுவாங்க, இந்த மாதிரியான விளக்கங்களை சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிரக பார்வையை கொண்டு எப்படி பலன் அறிதல், அதாவது ஒரு கோள் பார்க்கக்கூடிய பார்வையில அந்த பலன் எப்படி இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா, முப்பார்வை கொண்ட கோள்கள் அப்படிங்கிறது சனி, செவ்வாய், குருலாம் இருக்காங்க. இவங்களுடைய முப்பார்வையினுடைய பலன் யாது. மேற்கொண்டு ஒரு கோள் ஆட்சி உச்சம் பெற்று பார்த்தா என்ன பண்ணும், பகை நீசமாகி பார்த்தா என்ன பண்ணும், ஒரு கோள் இன்னொரு கோளோடு இணைந்து பார்த்தா என்ன பண்ணும், இந்த மாதிரியான கிரக பார்வையினுடைய சூட்சமங்கள் அப்படிங்கறத சொல்லித்தருது. அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, கிரக சேர்க்கைகள் அப்படிங்கறத பத்தி விளக்கங்கள் சொல்றது. கிரக சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு கோள் இன்னொரு கோளோடு இணைந்தாலும், ஒரே இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கோள்கள் இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை எப்படி பலன் எடுக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு சூரியனோட சந்திரன் இணைந்தால் என்ன பலன், சந்திரனோட சூரியன் இணைந்தால் என்ன பலன், சூரியனோட செவ்வாய் இணைந்தால் என்ன பலன், செவ்வாயோட சூரியன் இணைந்தால் என்ன பலன், இப்படி இதோடு அது அதோடு இது அப்படிங்கிற அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 70க்கு மேற்பட்ட கிரக சேர்க்கைகளை கொண்டு எப்படி பலன் அறியணும் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். அப்படியே அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா, ராசியினுடைய தன்மைகள் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள வரும். அதாவது கிரகங்களை பற்றிய விளக்கங்கள் அப்படிங்கறது பூர்வாங்கம் பண்ணிட்டு ராசியுடைய தன்மைகள், அதாவது ராசி காரகத்துவங்களை எப்படி கையாளணும், ராசியினுடைய குணாதிசயங்கள் யாது, ஒரு ராசி குறிப்பிடக்கூடிய பகுதிகள், அதாவது பாத்தீங்கன்னா தமிழ் தேசத்துல
ஒரு குறிப்பிட்ட ராசி என்னென்ன பகுதி சொல்லும், ஒரு இந்திய தேசத்துல இந்தியாவுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ராசி என்ன மாதிரியான பகுதிகளை சொல்லும், உலக அளவில் ஒரு ராசி என்ன மாதிரியான பகுதிகளை சொல்லும், இந்த மாதிரியான விவரங்கள் அப்படிங்கிறதையும் அதோடு ராசி காரகத்துவ சூட்சமங்கள் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இந்த ராசி காரகத்துவ சூட்சமங்களை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா லக்ன பொது பலன்கள் அப்படிங்கிற நிலையில லக்ன பொது பலன்கள் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதையும் 2 பாவக ஆதிபத்தியங்களை கொண்டு எப்படி பலன் அறியணும் அப்படிங்கறத பத்தியும் சொல்றது. இதோட இணைந்து பாவகங்களும் உறவுகளுங்கிற அடிப்படையில ஒரு பாவகத்தை கொண்டு உறவுகளை எப்படி கையாளணும், ஒரு ஜாதகத்தை மட்டும் மையமாக வைத்துக் கொண்டு அந்த பரம்பரைக்கு எப்படி உறவுகளை எடுக்கிறது, அந்த உறவுகளுக்கு எப்படி பலன் சொல்வது, இந்த மாதிரியான ஒரு பாவகங்களும் உறவுகளும் அப்படிங்கிற அடிப்படையில உறவுகள் லிஸ்ட் எடுக்கிறது. இதை பற்றிய ஒரு விரிவான விளக்கங்கள் அப்படிங்கறது கொடுத்துட்டு அப்படியே அதனை தொடர்ந்து பாவக சக்கர விளக்கம், பாவக சக்கரம் அப்படிங்கிற ஒரு நிலையில பாவக சக்கரம்னா யாது, பாவக சக்கரம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற விளக்கங்களையும் சொல்லுவோம். ஒரு குறிப்பா ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம், இந்த வகுப்புல கணித பாடங்கள் எதுவுமே கிடையாது, கணிதங்கள் எதுவுமே இல்லாம முழுக்க ஜோதிட பலன் கூறும் நிலைகளை மட்டும் மையமாக கொண்டு இந்த வகுப்பு துவங்கப்படுகிறது அப்படிங்கிற சொல்லணும். இதுல இண்டிவிஜுவல் தலைப்புல பாடங்கள் கொடுக்கலாம், அப்படியெல்லாம் கொடுக்காம ஒட்டுமொத்தமா இந்த வகுப்புல இணைந்து வகுப்பை பூர்வாங்க ஆகிறதுக்குள்ள ஒரு ஜோதிடத்துல ஒரு 10 வருடங்கள் பலன் சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடர் என்ன தகுநிலையில இருப்பாங்களோ அந்த தகுநிலைக்கு ஒவ்வொரு மாணவரையும் அழைத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு சங்கல்பத்தோடு நமது வேலவா ஜோதிட வித்யாலயம் இந்த பயிற்சி வகுப்பை துவங்கி இருக்கிறோம் அப்படிங்கறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். சரி, அப்படி பாடத்திட்டங்களை பார்த்துருவோம். அப்படி அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராசியில கிரகம் நின்னா அந்த கிரகம் எப்படி செயல்படுங்கிறத பத்தி அடுத்து பார்ப்போம். மேசம்ங்கிற ராசியில சூரியன் இருந்தா என்ன பண்ணுவார், சந்திரன் இருந்தா என்ன பண்ணுவார், செவ்வாய் இருந்தா என்ன பண்ணுவார். அப்ப ராசி காரகத்துவத்தோடு ஒரு கிரக காரகத்துவம் இணையும் பொழுது எப்படி பலன் எடுக்கணுங்கிற சூட்சமங்களை சொல்ல போறோம். அப்படியே அதனை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாவக காரகத்துவங்களை எப்படி கையாளணும், பாவக காரகத்துவங்கள் சூட்சமங்கள் யாது அப்படிங்கறத பார்ப்போம். பாவக காரகத்துவங்கள் ஆல்ரெடி நாம படிச்ச விஷயம்னா கூட இதை எப்படி கையாளணுங்கிற சூட்சமங்களை அதுல நாம பார்க்க போறோம். பாவக காரகத்துவ சூட்சமங்கள் பூர்வாங்க ஆன உடனே ஒரு பாவகத்துல கிரகங்கள் நின்னா என்ன பலன் தரும். முன்பு நாம பார்த்தது ஒரு ராசியில கிரகம் இருந்தா என்ன பண்ணுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு பாவகத்துல கிரகம் இருந்தா என்ன செய்யும் அப்படிங்கிற விளக்கங்களை பார்க்கிறோம். பாவகங்களில் கிரகம் நின்ற பலன் அப்படிங்கிறது பூர்வாங்க ஆன உடனேயே அதுக்கப்புறம் நாடி வந்த பாவகம், நாடி போகும் பாவகம், இதற்கான விளக்கங்களை பார்க்க போறோம். இது என்ன சுவாமி டைட்டிலே புதுசா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாவக அதிபதி இன்னொரு பாவத்துல போய் அமர்ந்தா அந்த பாவகத்துக்கு என்ன பலன், அதாவது 5ஆம் பாவக அதிபதி 7க்கு போயிட்டாருன்னா 5ஆம் பாவகம் என்ன மாதிரி பலனை கொடுக்கும், 5ஆம் அதிபதி 7ல வந்து அமரும் பொழுது 7ஆம் பாவகத்துக்கு என்ன விதமான பலன் அளிக்கும். அப்போ ஒரு பாவகதி ஒரு பாவகத்துக்கு போறார் அப்படிங்கிற பட்சத்துல இந்த பாவகத்துக்கு என்ன பலன், அந்த பாவத்துக்கு என்ன பலன், இதை பற்றிய விளக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தெரிவிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு கிரகத்துடைய பலத்தை எவ்வாறு ஆய்வு செய்வது, கிரக பலம் ஆய்வு அப்படிங்கறதுல கொஞ்சம் பார்ப்போம். இந்த கிரக பலம் அப்படிங்கறத ஆய்வு செய்யக்கூடிய விதிகளை உங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கடுத்து பாவக ஆய்வு அப்படிங்கிற நிலைக்குள்ள வரப்போறோம். நல்லா குறிப்பா கவனிக்கணும். இந்த பாவக ஆய்வு என்பது வேலவா ஜோதிட வித்யாலயத்தினுடைய வேலவா பாவக ஆய்வு அப்படிங்கிற அடிப்படையில இந்த ஆய்வு முறையை திட்டமிடுதல் செய்து வடிவமைப்பு பண்ணியிருக்கோம். இந்த பாவக ஆய்வு முறைக்கான ஆய்வு விதிகள் வெறும் 4 தான். வெறும் 4 விதிகளை பாவக ஆய்வு பூர்த்தி பண்ணிடுவோம். அப்ப பாவக ஆய்வுடைய விளக்கங்கள், பாவக ஆய்வுடைய விதிமுறைகள், பாவக ஆய்வு எப்படி பண்ணணும், அதுக்கான உதாரண ஜாதக விளக்கங்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கிறோம். கொடுத்துட்டு ஒரு பாவகத்துக்கு எப்படி பலன் அறியணும் அப்படிங்கறத சொல்லித்தர போறோம். அப்ப பாவகத்துக்கு பலன் அறிதல் அப்படிங்கிற நிலையோட பூர்வாங்க ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா திசாபுத்தி பலன்கள் அப்படிங்கிற நிலைக்குள்ள போக போறோம். அப்ப திசாபுத்தியை கொண்டு எப்படி பலன் எடுக்கிறது, திசாபுத்தியில இயங்கும் பாவகங்களை எப்படி எடுப்பது, திசாபுத்தியில இயங்கும் பாவங்களை கொண்டு எப்படி பலன் சொல்வது அப்படிங்கிற விளக்கங்களை அடுத்து பார்க்க போறோம். அப்ப திசாபுத்தி பலன்கள் அப்படிங்கறதோட இணைத்து கோச்சாரங்கள்ங்கிற தலைப்பு உள்ள வருவோம். கோச்சாரம் யாது, கோச்சாரத்தை இணைத்து எப்படி பலன் சொல்வது அப்படிங்கிற விளக்கங்களையும் சேர்த்திக்கிறோம். இது எல்லாம் உங்களை ஜோதிட பலன் சொல்ல வைப்பதற்கான காரணிகளாக நமது வேலவா ஜோதிட வித்யாலயம் ஆய்ந்தறிந்து வழிமுறைகளை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற சொல்லணும். ஆக
இத்தனை வகையான விவரங்கள்ல உங்களை பலன் சொல்லக்கூடிய நிலைக்கு அழைத்து செல்வதற்காக இந்த வகுப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத சொல்லணும். அப்ப வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் பலன் கூறும் உயர்நிலை வகுப்புல இந்த பாடத்திட்டங்களை உங்களுக்கு வழங்க காத்திருக்கிறோம் அப்படிங்கறத மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். இந்த பாடத்திட்டங்களுக்கு மேற்கொண்டு எக்ஸ்ட்ரா பாத்தீங்க அப்படின்னா திருமண பொருத்தங்கிற சப்ஜெக்ட் உள்ள வச்சிருக்கோம். வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் திருமண பொருத்த அமைப்புகள் விதிகள் அப்படிங்கிற அடிப்படையில் எளிய வகையில திருமண பொருத்தம் எப்படி பார்க்கிறது என்ற அடிப்படையில் திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு பாடம் அதுக்குள்ள வச்சிருக்கிறோம். திருமண பொருத்தம் பிளஸ் முகூர்த்த நிர்ணயம். இந்த முகூர்த்த நிர்ணயம், திருமண பொருத்தம், திசா புத்தி பலன்கள், பாவக ஆய்வு, கிரக ஆய்வு, ராசிகளுடைய ஆய்வுகள், இது அனைத்தும் அடங்கிய ஒரு நிலையாக இந்த பலன் கூறும் உயர்நிலை வகுப்பு அப்படிங்கிறது அடியனுடைய நேரடி பயிற்றுவிப்பு நிலையோடு நடக்க இருக்கு அப்படிங்கிறது சொல்லணும். இந்த அடிப்படையில் நமது உயர்நிலை வகுப்பு என்பது ஜாதக பலன் காணும் வகுப்பு என்பது எதிர்வர இருக்கக்கூடிய விஜயதசமி திருநாள் முதலாக துவங்கி நடைபெற இருக்கிறது அப்படிங்கிற சொல்லணும். இந்த பாடங்கள் எப்படி நடக்கும், இந்த பாடங்களானது எப்படி உங்களுக்கு கொடுக்க போறோம், ஆன்லைன் வகுப்பு எப்படி நடக்கும் அப்படிங்கிற விளக்கங்களை அடுத்து சொல்றோம். அதாவது இந்த ஆன்லைன் பாடங்களை பொறுத்த மட்டிலும் அனைவருக்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் என்பது சரியாக அமையறதில்லை அப்படிங்கிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்குள்ள அந்த பாடங்களை பார்க்கிற மாதிரியான வசதிகளை வேலவா ஜோதிட வித்யாலயம் உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். அதாவது பாத்தீங்க அப்படின்னா வேலவா ஜோதிட வித்யாலயம் தனித்துவமாக வேலவா வகுப்பறை அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் ஒன்று உருவாக்கி இருக்கு. இந்த வேலவா வகுப்பறை அப்படிங்கிற அப்ளிகேஷன்ல உங்களுக்கு அப்படின்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டோட உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருவோம். அந்த அப்ளிகேஷன்ல பாடங்கள் வரும். அந்த பாடங்களை நீங்க அந்த அப்ளிகேஷன் வழியாக பார்த்து கொள்ளும் விதமாக பாடங்களை வடிவமைச்சிருக்கோம். இந்த பாடங்கள் என்பது ஒரு மாத காலம் அப்படிங்கிற ஒரு கால அளவுல அடுத்தடுத்த பாடங்கள் கொண்டு போவதாக திட்டமிடுதல் செய்திருக்கோம். அப்ப இந்த பாடங்களுக்கான காலாவதி என்பது ஒரு மாத காலங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் பாடங்கள் இருக்கும். இந்த பாடங்கள் என்பது நீங்க ஒரு மாதத்திற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்துக் கொள்ளலாங்கிற அடிப்படையில் பாடங்கள் கொடுத்துருவோம். மேற்கொண்டு அந்த பாடங்களை பொறுத்த மட்டிலும் எப்படி உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னா தினசரி வகுப்புகளாக கொடுக்க போறோம். அதாவது திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை வாரத்தில் 5 தினங்கள் தினசரி வகுப்பு என்பது உங்களுக்கு கொடுக்கப்படும். தினசரி வகுப்பு ஒரு ஏற்றத்தாழ்வாக 1 மணி நேரம் கொண்ட வகுப்பு உங்களுக்கு இருக்கும். ஒரு 15-20 நிமிடங்கள் கொண்ட வீடியோ பதிவுகள் உங்களுக்கு 4 வீடியோ பதிவுகள் கொடுப்போம். 3 அல்லது 4 வீடியோ பதிவுகள் தினசரி வகுப்பா உங்களுக்கு வந்துடும். அதை நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு நீங்க படிச்சுக்கிற மாதிரி சூழல் இருக்கும். மேற்கொண்டு இந்த பாடத்திற்கு என வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் தனித்துவமான 3 பாட புத்தகங்களும் ஒரு பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இதையும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். இந்த வகுப்பினுடைய இறுதியில இதுக்கான தேர்வுகள், இதுக்கான ரிசல்ட், இதுக்கான ஒரு பட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த பாடத்திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த பாட புத்தகங்கள் பாத்தீங்க அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட 3 பாட புத்தகம், 200க்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட 3 பாட புத்தகங்கள். இந்த 3 பாட புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 பக்கங்கள் என்பது வரும். அதோடு சேர்ந்து 150 பக்கங்கள் கொண்ட பயிற்சி கையேடு. அப்போ ஆல்ரெடி இதுல ஒரு 700 பக்கங்கள், அது ஒரு 150 பக்கங்கள், 800 பக்கங்களுக்கு மேலான பாடத்திட்டங்களுடன் உங்களுக்கு பயிற்சிகள் வழங்க இருக்கிறோம் அப்படிங்கறதையும் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கிறோம். ஆக வேலவா ஜோதிட வித்யாலயத்துடைய பாட புத்தகம் அப்படிங்கிறது இப்போ உங்கள் கண் பார்வைக்காக வைத்திருக்கிறோம். 2 புத்தகம், இதோடு சேர்ந்து 3 புத்தகம் அப்படிங்கிறது சொல்லணும். இதோடு சேர்ந்து பயிற்சி கையேடு என்பதும் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருவோம். இந்த வகையில பாடங்களானது உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம். சரி, இந்த பாடத்துக்கான கட்டண விகிதாச்சாரங்கள் என்ன, என்ன விதமான தட்சணைகள் அப்படிங்கிறது செலுத்தணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடத்திட்டத்துக்கான தட்சணை என்பது மிக எளிய வடிவில் உங்களுக்கு கொடுக்கிறோம். அதாவது ஒரு மாதத்திற்கான தட்சணை 800 ரூபாய். ஒரு மாதத்துக்கான தட்சணை 800 ரூபாய். அட்மிஷன் ஃபீஸ் என்பது 100 ரூபாய். மாணவராக, அதாவது நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபீஸ் ஒரு 100 ரூபாய். இது வந்து அப்ளிகேஷன் செலவுக்காக. மேற்கொண்டு 800 ரூபாய் என்பது மாதாந்திர தட்சணை. வேற எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கட்டணங்களும் கிடையாது.
பாட புத்தகங்கள் தேவைப்படுபவர்கள் தனியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பாட புத்தகத்துக்கான கட்டணம் என்பது தனி. ஆக மொத்தம் மாத கட்டணம் 800 ரூபாய். நீங்க மாதம் கட்டணா போதும். அதே போல சேர்க்கை கட்டணம் 100 ரூபாய். இப்போ இந்த வீடியோ பதிவுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே கொடுத்துருக்கோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பூர்த்தி பண்ணிட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே உங்களுக்கு அமௌண்ட் அனுப்புறதுக்கான நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர்ல அமௌண்ட் அனுப்பிட்டீங்கன்னா உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அதாவது அலுவலக பணியாளர்கள் உங்களை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்காக அப்ளிகேஷன் என்பது கொடுத்து அந்த அப்ளிகேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களை மாணவராக வகுப்பறை குழுவுக்கு நாம கொண்டு வந்துருவோம். இது ஒரு மாதத்திற்கு ஒரு குழு அப்படிங்கிற அடிப்படையில உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நவம்பர் மாதத்துல வகுப்பு ஆரம்பிக்கிறோம்னா நவம்பர் மாதம் என்பது பயணம் பண்ணிட்டே இருக்கும். நவம்பர் மாத தட்சணை செலுத்தினவங்க நவம்பர் மாத குழுவில் இருப்பாங்க. நவம்பருக்கு அப்புறம் அக்டோபர் மாதத்துக்கான தட்சணை செலுத்தியவர்கள் அக்டோபர் மாத குழுவில் இருப்பாங்க. சரியா? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரின்ட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த மாதங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து பயணத்துல இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறோம். இந்த அடிப்படையில வகுப்புகளானது செல்லும். எந்த ஒரு மாணவருக்கும் பொருளாதார ரீதியாகவும் அல்லது பாடங்கள் பயிலும் ரீதியாகவும் சிரமம் இல்லாமல் இருப்பதற்காக இந்த பாடத்திட்டங்களை மிக மிக ஆய்ந்தறிந்து மிக மிக எளிய வடிவில் வடிவமைச்சிருக்கோம். இந்த பழனி பாலதண்டாயுதபாணியின் அனுகிரகத்தினாலே இந்த வேலவா ஜோதிட வித்யாலயத்தின் அடுத்தடுத்த முயற்சிகள் என்பது மிக சிறப்பா பயணம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத இந்த இடத்துல ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். ஆகவே ஜோதிட பலன் கூற தயக்கமா? ஜோதிட பலன் எடுக்க முடியவில்லையா? எளிமையாக ஜோதிட பலன் சொல்ல வேண்டுமா? இந்த மாதிரி பலவிதமான நிலையில் உள்ளவரா நீங்கள்? உடனடியாக இணைய வேண்டிய வகுப்பு இந்த வகுப்பு அப்படிங்கிறத தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இணைந்து பயன்பெற வேண்டுமா கேட்டுக்கிறோம். மேற்கொண்டு எந்த சந்தேகம் இருந்தாலும் அடியனுடைய வாட்ஸ்அப்ல உங்களது சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.